ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மே 24 நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சில ஆங்கில வார்த்தைகளுக்கு வந்து தூய தமிழ் சொற்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அந்த டாப்பிக்கில் வந்து கேட்குறதான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு கலைச்சொல்லிருந்தே 15 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இப்போ நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு இப்போது குரூப் 4க்கு யூஸ் ஆகலனா கூட பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வர குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த சொற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மே 24 தினத்தந்தி நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, தினத்தந்தி அந்த நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பேப்பர் கட்டிங்கில் வந்து பார்ப்போம் எந்தெந்த சொற்களுக்கு வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து தூய தமிழ் சொற்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தமிழ் டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து எதுக்கெல்லாம் வந்து தூய தமிழ் சொற்கள் வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஏ என்று சொல்லப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தூய தமிழ் சொற்கள் வந்து என்ன உருவாக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யறிவு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஏ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தமிழ் சொல் பார்த்திங்கன்னா செய்யறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளூடூத், நம்ம ப்ளூடூத் இருக்குல்லையே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் என்ன உருவாக்கியிருக்காங்க தமிழ் சொல் பார்த்திங்கன்னா ஊடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ். சரிங்களா? அந்த பிரேக்கிங் நியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிர்வு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புல்லட் ரயில், புல்லட் ரயிலுக்கு பார்த்திங்கன்னா மின் வேக ரயில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டிங். ஸோ டேட்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டேட்டிங் என்பதற்கு பார்த்திங்கன்னா காதலுணர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்குக்கு வந்து வட்டுத்தடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இழப்பில்லா படமாற்றி கோப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மால்வோர். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன தமிழ் சொல் உருவாக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கொடுப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போவும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நமக்கு இப்போ குரூப் 4க்கு யூஸ் ஆனால் கூட ஸோ குரூப் 2க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம திரும்ப எல்லாமே பார்த்துடலாம். ஸோ மால்வோர் கொடுப்பொருள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் வந்து இழப்பில்லா படமாற்றி கோப்பு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் அப்படின்னா பார்த்திங்கன்னா வட்டுத்தடை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேட்டிங் பார்த்திங்கன்னா காதலுணர் காலம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புல்லட் ரயில் வந்து மின்வேக ரயில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் வந்து அதிர்வு செய்தி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பார்த்திங்கன்னா ஊடலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா செய்யறிவு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.